படிக்கும் போது அப்போ அந்த குழுவில் இருக்கும்போது எனக்கு அதிர்ச்சி உண்டானது. அந்த ஜெபத்தை கேட்கும்போது எப்படின்னா, ஜெப குறிப்பு போன பிறகு எல்லாருக்கும் கொடுத்தப்பட்ட பிறகு இங்கல்ல இது நான் வாலிப டைமில் இருக்கும்போது கொடுத்தப்பட்ட பிறகு இந்த சகோதரி ஜெபம் பண்றாங்க, ஆண்டவரே அந்த பிசாசை கட்டும் ஆண்டவரே, அந்த பிசாசு எப்படியாவது செய்துன்னு. அப்போதான் எனக்கு தெரிஞ்சுது இவங்க அவங்கள அட்டாக் பண்றாங்கன்னு. கூட்டத்துக்குள்ளே ஒரு அட்டாக் நடக்குது ஜெப கூட்டத்தில். எனக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, என்ன செய்ய தெரியாம வாலிபன் என்ன செய்யறது தெரியாம சொல்லிட்டு அப்போ அவங்களோட ஜெபம் வரும்போது அவங்க அட்டாக் பண்ணாங்க பாருங்க. போ இங்க மிஷின் கான், அங்க பாம்பு, இங்க இப்படி போயிடுது. ஜெபம் சில நேரத்தில் இப்படியாக போய் கொண்டு இருக்கிறது. மனுஷனுடைய பேட்டர்ன் ஆஃப் பிரேயர், ஜெபிக்கிற விதம் அது வித்தியாசமா இருக்கிறது. அது தன்னை தானே எப்படி சொல்றது, அவனுடைய செயலாக இருக்கிறது, அவனுடைய சொந்த வழிகளாக இருக்கிறது. ஆனால் வேதத்தில் ஆண்டவர் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறார். இன்னைக்கு நாம் அப்போஸ்தலர்கள் எப்படி ஜெபிக்கிறார்கள் என்று நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் இந்த சீரீஸ்ல. அதனால தான் அப்போஸ்தலர் எப்படி ஜெபித்தார்கள் என்று நாம் கவனிக்க வேண்டும். அப்படி கவனிக்கும் போது நாம் தேவனுடைய சித்தத்தின் பிரகாரம் நாம் ஜெபிக்க ஆரம்பிப்போம். நான் மீண்டுமாக சொல்லுகிறேன், நாம் வேதத்தின் பிரகாரம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த அந்த ஜெபம் பேட்டர்ன்ல நம்ம இருந்தோம்னா, அப்போஸ்தலர்கள் ஜெபித்த பேட்டர்ன்ல நம்ம இருந்தோம்னா, கர்த்தருடைய சித்தம் பிரகாரம் நாம் ஜெபிக்க ஆரம்பிப்போம். சில நேரத்தில் நம்ம ஜெபம் கோபமான ஜெபமா இருக்கும், சில நேரத்தில் நம்ம ஜெபம் முறுமுறுக்கிற ஜெபமா இருக்கும். சில பேர் அவங்க ஜெபம் எல்லாம் சாரி ஜெபமா இருக்கும். ஆண்டவரே என்ன மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க, ஆண்டவரே இது செஞ்சுட்டா மன்னிச்சிருங்க, ஆண்டவரே என்ன மன்னிச்சிருங்க, ஆண்டவர். அவங்க ஜெபம் பூரா மன்னிப்பின் ஜெபமாக இருக்கும். ஆண்டவர் எப்பொழுதும் அவனை மீட்டெடுத்துட்டேன், சரி எழும்பி போ, முடிஞ்சு, நான் மன்னிச்சிட்டேன். ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த விபச்சாரி அந்த பாவமுள்ள ஸ்திரீ கொண்டு வரும்போது, விபச்சாரத்தினால் கொண்டு வரும்போது ஆண்டவர் என்ன சொன்னாரு? வளவளன்னு பேசினார் ஆண்டவர். இனி பாவம் செய்யாத, போ, இனி பாவம் செய்யாத, முடிஞ்சு, இனி பாவம் செய்யாத, அடுத்தது என்ன நோக்கம் என்ன என்று செய்ய பாரு, இதிலே இருக்கக்கூடாது என்று ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆகையால் நாம் ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபமாக, சில நேரத்தில் நம்ம ஜெபம் எல்லாம் வேண்டுதல் ஜெபமாக இருக்கிறது. ஆண்டவரே இது கொடுங்க, ஆண்டவரே அது கொடுங்க, ஆண்டவரே எனக்கு இது செய்யுங்க, ஆண்டவரே அதை செய்யுங்கன்னு சொல்லி நம்ம எல்லாம் வேண்டுதலா, நம்ம குறித்து வேண்டுதலாக இருக்கிறது. ஆனாலும் ஆண்டவர் எப்படியாக ஜெபத்தை கற்றுக் கொடுக்கிறார்? இதை ஆயத்தம் பண்ணும்போது ஒரு அழகான ஒரு காரியம், அழகான உள்ள ஒரு இணைப்பு கர்த்தர் காண்பித்தார் இந்த ஜெபத்தில் குறித்து அப்போஸ்தலருடைய ஜெபத்தை பார்க்கும்போது. அதனால தான் நான் சொல்லுகிறேன், வேதம் எப்பொழுதும் வேறுபாடை கொண்டு வராது. The Bible will not bring separation. The Bible will not talk two different things. ரெண்டு வித்தியாசமான காரியத்தை பேசாது. வேதம் எப்பொழுதும் ஒரே காரியத்தை பேசும். ஆகையால் இந்த நாளிலே முதல் காரியம், முதல் அப்போஸ்தலர்கள் எப்படி ஜெபித்தார்கள் நாம் பார்க்கும்போது, அவர்கள் எப்படியாக ஜெபித்தார்கள்? கிறிஸ்து எல்லாவற்றுக்கும் மேலானவர் என்று சொல்லி நாம் பார்த்தோம். ரைட்டா? அதான் முதல் காரியம் பார்த்து முடிச்சிட்டோம். நம்ம போன வாரம் நம்ம 2 வாரம் நம்ம எடுத்தோம், 2 வீக்ஸ் எடுத்தோம். நம்ம அவர் மேலானவர், அவர் உன்னதமானவர், அவரே தெரியுங்களா, அவர் மேல் விசுவாசம் வைத்து எப்படி நம்ம அறிக்கை செய்தோம் போன வாட்டி? 4:24 படி வாசிங்க. 4:24. அவர்கள் அதை கேட்டு ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு, கர்த்தாவே, நீர் வானத்தையும் பூமியையும், நீர் வானத்தையும், அப்படிதான் ஜெபத்தை ஆரம்பிக்கிறார்கள். He started the prayer by this, நீர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகள் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனாயிருக்கிறேன்னு சொல்லி அவங்களுடைய விசுவாசம் ஜெபம் எல்லாம் எப்படி ஆரம்பிக்குதுன்னா, நீர் உன்னதமானவர் ஆண்டவர்னு சொல்லி விசுவாசம் தேவன் மேல் வைத்து தான் அந்த ஜெபத்தை ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. Now, அப்போஸ்தலருடைய ஜெபமும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்பித்த ஜெபமும் வித்தியாசமா? Is it different? நீங்க பார்த்தீங்களா, மத்தேயு 6வது அதிகாரம் 9வது வசனத்தில் நீங்க பார்க்கும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய பரம ஜெபம் எப்படியாக ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார் என்று பார்க்கும்போது, அவர் எப்படி கற்றுக் கொடுக்கிறார்? அவர் பரமண்டலத்தில் இருக்கிற எங்களுடைய பரமபிதாவே, ஓகே, உம் நாமம் பரிசுத்தப்படுவதாக. அப்புறம் என்ன நடக்குதுன்னா பாருங்க, இங்கிலீஷ்ல வாசிங்க. Father in heaven, hallowed be your name. உம் நாமம் பரிசுத்தப்படுவதாக. அப்ப முதலாவதாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறார்னா, முதலாவதாக அவர் உன்னதமானவர், அவர் பரலோகத்தில் இருக்கிற தேவாதி தேவன், அவரே.
அப்படின்னா அவர் நாமம் பரிசுத்தப்படுவதாக, மகிமை அவருக்கேன்னு சொல்லி அவரின் மகத்துவத்தை நம்ம பார்க்க வேண்டும். அவர் பெரியவர் என்று பார்க்க வேண்டும். அவரே உன்னதமானவர் என்று நாம் பார்க்க வேண்டும். நம்மளுடைய விசுவாசம் அங்கே பெருக வேண்டும். அல்லேலூயா. அப்ப நம்மளுடைய ஜெபம் முதலாவதாக நாம் எனக்கு என்ன வேணும்னு காட்டிலும், ஆண்டவரே எனக்கு எல்லா காட்டிலும் நீங்க பெரியவர் என்று முதலாவது அறிக்கை செய்ய வேண்டும். நாம் கொடுக்கிற ஜெபம் எல்லாம், நாம் செலுத்த போகிற ஜெபம் எல்லாம் நீங்க பெரியவர் ஆண்டவரே சொல்லி அறிக்கை செய்துதான் மற்ற காரியத்துக்கு நாம் போக வேண்டும். கவனிச்சிங்களா? ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஜெபமும் அப்போஸ்தலரின் ஜெபமும் ஒன்றாக இணைகிறது. They doing the same thing. ஒரே காரியத்தை அவர் செய்து கொண்டு வருகிறார்கள். ஆகையால் முதல் காரியத்தை நம்ம என்ன பார்த்தோம் என்றால், அவரே எல்லாவற்றிலும் பெரியவராய் இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆகையால் இந்த நாளிலே நம்ம தொடர்ச்சியாக போகிறோம். அந்த தொடர்ச்சியில் 25லேருந்து நம்ம பார்க்க போகிறோம். 25லேருந்து 28 இன்னைக்கு அந்த ஜெபத்தை நான் பார்க்க போகிறேன். முடிக்கலாம் நினைக்கிறேன். ஓகே. ஸோ 25லேருந்து 28 நம்ம வாசிக்க போகிறோம். கவனிங்கள், இந்த ஜெபத்துல இந்த 3M இருக்குது. நம்மளுடைய சபையின் 3M நோக்கம் இருக்கிறது. அல்லேலூயா. சபை மக்களே, லவர்ஸ் ஆஃப் காட் மக்களே, இந்த 3M என்னன்னு சொல்லுங்க. நல்ல நான் பிக் பண்ணல. என்னது? மிஷன், மெஸ்ஸாயா, மூவ்மெண்ட். அப்பனா தேவனுடைய மிஷன், அவருடைய மிஷன் என்ன என்று சொல்லி இந்த ஜெபத்தில் இருக்கிறது. மெஸ்ஸாயா, கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிற ஒரு காரியம் இந்த ஜெபத்தில் இருக்கிறது. மூவ்மெண்ட், சபை கடைசியாக இந்த ஜெபம் எப்படியாக முடியும் என்றால், சபை முன் செல்ல வேண்டும் என்று முடிகிறது இந்த ஜெபம். ஆகையால் இந்த காரியத்தை தான் நாம் பார்க்க போகிறோம். வாசிப்போமா? 25லிருந்து 26. புறஜாதிகள் கொந்தளித்து 24லேருந்து வாசிங்களேன். அவர்கள் அதை கேட்டு ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு, எப்படி? தேவனை நோக்கி சத்தமிட்டு, இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம்ல. தேவனை நோக்கி சத்தமிட்டு, கர்த்தாவே நீர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகள் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனாய் இருக்கிறீர். புறஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியங்களை சிந்திப்பானேன் என்றும், கர்த்தருக்கு விரோதமாகவும் அவருடைய கிறிஸ்துவுக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் கூட்டம் கூடினார்கள். இவர்கள் ஜெபிக்கிற ஜெபம், இந்த ஜெபம் அப்போஸ்தலருடைய இவங்க ஏற்படுத்தின ஜெபம் அல்ல. என்ன ஜெபம்? மீண்டுமாக அந்த 25 வாசிங்க. 25, 26. புறஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியங்களை சிந்திப்பானேன் என்றும், கர்த்தருக்கு விரோதமாகவும் அவருடைய கிறிஸ்துவுக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் கூட்டம் கூடினார்கள் என்றும் தேவரீர் உம்முடைய தாசனாகிய தாவீதின் வாக்கினால் உரைத்தீரே. அப்ப என்ன இங்க எப்படி ஜெபிக்கிறார்கள் என்றால், இவர்கள் இந்த ஜெபம் என்ன கொந்தளித்தது? இதுக்கு முன்ன என்ன கொந்தளித்ததுன்னா, இவங்க தடை செய்தாங்க. ஞாபகம் இருக்குங்களா? அப்போஸ்தலர் தடை செஞ்சாங்க. இனி நீங்க இயேசு கிறிஸ்து நாமத்தை குறித்து உபதேசம் பண்ணக்கூடாது சொல்லி தடை செஞ்சாங்க. அப்பொழுதுதான் அப்போஸ்தலர் கூடின செய்றாங்க, ஜெபம் பண்றாங்க. என்ன ஜெபம்? ஆண்டவரே பாருங்க ஆண்டவரே சொல்லி, நீங்க உன்னதமானவர். முதல் காரியம், Christ is above everything. That is the first point that must be in our prayer. இரண்டாவது காரியம் இதனால் நம்ம பார்க்க போகிறோம், இவர்கள் எப்படியாக ஜெபிக்கிறார்கள் என்றால், சங்கீதக்காரன் எழுதின ஜெபம், அவர்கள் அந்த ஜெபத்தை எடுத்து அப்போஸ்தலர்கள் ஜெபிக்கிறார்கள். அப்ப இது அவங்களோட வார்த்தையில சங்கீதக்காரன் எழுதின வார்த்தை. வாசிப்போம். சங்கீதம் 2:1-2. Can I have that mic? சங்கீதம் 2:1-2 வாசிக்கிறீங்களா? சங்கீதம் 2வது அதிகாரம் 1வது வசனம். ஜாதிகள் கொந்தளித்து, பாருங்க அதே காரியம் இருக்குது. ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விரதா காரியத்தை சிந்திப்பானேன். அதே காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. வாசிங்க. கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி
அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள். பார்க்கிறோம் இதே காரியத்தை தாவீது செய்த ஜெபம் இவர்களும் அப்போஸ்தலர்களும் அந்த கோட் பண்ணி அந்த வார்த்தை கோட் பண்ணி ஜெபிக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இந்த அப்போஸ்தலர்கள் இந்த ஜெபத்திலே செய்த ஒரு மகா பெரிய காரியம் நான் நோட் பண்ணிங்க, ஒரு வல்லமையான காரியம், மகிமையான காரியம். இந்த ஜெபம் ஒரு சாதாரண ஜெபம் அல்ல, இது தேவனுடைய வார்த்தையினால் இணைக்கப்பட்ட உள்ள ஜெபம். அது மட்டுமல்ல, இவர்கள் ஆண்டவருடைய அசைவை அறிந்து கொண்டு அவர்கள் இணைந்து வெளிப்பாடோட ஜெபிக்கிற ஒரு ஜெபமாக இருக்கிறது. அப்புறம் என்ன தெரியுங்களா, சங்கீதக்காரனுடைய ஜெபம் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் மட்டும் நிப்பாட்டி முடிகிறது. ஆனா இங்க அப்போஸ்தலர்கள் ஜெபிக்கும் போது எப்படி ஜெபிக்கிறார்கள், அந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவர் கிறிஸ்து என்று சொல்லி ஜெபிக்கிறார்கள். There was added word. அங்க கூட்டுறாங்க. வாசிங்க மீண்டுமாக அதே காரியம் அப்போஸ்தலர் 4 அதிகாரம் 25 26. இது நீங்க பார்க்கணும். ஏன்னா இங்க சங்கீதக்காரன் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று தீர்க்க தரிசனமாக சொல்லிட்டாரு. இங்க அப்போஸ்தலர் சொல்கிறார் அவர்தான் அந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அவருக்கு எதிராக இப்ப வருகிறது. அல்லேலூயா. எல்லாருக்கும் புரியுது என்ன சொல்றேன்னு? வாசிங்க 25 26 26 வாசிங்க. கர்த்தருக்கு விரோதமாகவும் அவருடைய கிறிஸ்துவுக்கு விரோதமாகவும் சங்கீதக்காரனுடைய வார்த்தையை இவங்க ஆட் பண்ணிட்டாங்க. யார் அப்போஸ்தலர் ஆட் பண்றாங்க, அந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அந்த கிறிஸ்து தான் என்று சொல்லிடு. அந்த கிறிஸ்துவோட அசைவிலே நாங்க இருக்கிறோம். இப்ப அதற்கு எதிராக தாவீது சொன்ன அந்த எதிர்ப்பு இப்ப எங்களுக்கும் வருகிறது. அந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவர் இந்த கிறிஸ்து தான், அந்த அசைவிலே நாங்க இருக்கிறோம் என்று சொல்லி இவர்கள் ஜெபிக்கிறார்கள். ஹல்லேலூயா. கவனிங்கள், இதை பார்க்கும்போது எனக்குள்ள ஒரு கேள்வி, எப்படி இந்த சீடர்கள் பேதுரு, யோவான், இந்த சீடர்கள் எப்படி இப்படிப்பட்ட உள்ள ஜெபத்தை அவர்கள் செய்தார்கள் என்று. இது சாதாரண ஜெபம் அல்ல. அதான் சொல்றேனே, நம்மளோட ஜெப வாழ்க்கை மாற வேண்டும். நம்ம ஜெப வாழ்க்கை இன்னொரு எல்லைக்கு போக வேண்டும். ஆண்டவரே இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம், ஆண்டவரே சாப்பாடு கொடுத்துக்காய் ஸ்தோத்திரம், ஆண்டவரே இந்த ஜெபத்தை காட்டிலும் இந்த ஜெபம் எல்லை தாண்ட வேண்டும். இந்த ஜெப எல்லை பரிசுத்த ஆவியால் நடத்தப்படுகிற ஜெபமாக மாறப்பட. We must elevate ourselves in our prayer life. நம்ம ஜெப வாழ்க்கை அனுதினமும் அதே ஜெபமாக இருக்காதபடி நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் நம்ம ஜெப வாழ்க்கையை அவர் இன்னொரு எல்லைக்கு கொண்டு போகிறார் என்று விசுவாசிக்கிறேன். அந்த கொண்டு போகிற வேலை நல்லா கவனமாய் கேளுங்கள். கொண்டு போகிற வேலையிலே அந்த ஜெபம் வித்தியாசமாக மாறும். அந்த ஜெபம் இரண்டாவது பாயிண்ட் என்னவென்றால், அந்த ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபமாக மாறும்? முதல்ல சொன்ன கிறிஸ்துவை உயர்த்துகிற ஜெபமாக இருக்கும். இரண்டாவது கிறிஸ்துவை கிரைஸ்ட் சென்டர்ட் பிரேயராக இருக்கும். அப்படின்னா கிறிஸ்துவை நடுவிலே வைக்கிற, கிறிஸ்துவை முக்கியத்துவம் படுத்துகிற ஒரு ஜெபமாக இருக்கும். அல்லேலூயா. அப்ப இந்த ஜெபம் என்னை நோக்கி பார்க்கிற ஜெபம் அல்ல, கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிற ஜெபம். அல்லேலூயா. நான் கூட ஃபாலோ பண்றீங்களா என்ன சொல்றேன்னு? நீங்க மேத்யூ 6 அதிகாரம் 10வது வசனத்தில் பார்க்கும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட ஜெபத்தில் முதலாவதாக பிதா மகிமைப்படுகிறார். முதல் காரியம் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பரம பிதாவே ஓம் நாமம் பரிசுத்தப்படுவதாக, மகிமை அவருக்கு, எல்லாம் கிரைஸ்ட் above everything. இரண்டாவது ஓம் ராஜ்யம் வருவதாக. அப்ப அங்க என்ன பார்க்கிறோம் என்றால், கிறிஸ்துவின் ராஜ்யம் என் வாழ்க்கையில வர வேண்டும், அதுவே செயல்பட வேண்டும் என்று ஜெபமாக ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். சேமா இருக்காரு, இன்னும் சேமா இருக்கு. அப்போஸ்தலர் ஜெபிக்கிறதும் ஆண்டவர் கற்றுக் கொடுத்ததும் சேமா இருக்குதுங்களா? நல்லா கவனிங்க, சேமா இருக்குது. அப்ப கிறிஸ்து தான் என் வாழ்க்கையில, என் ஜெபத்தில் முக்கியமாக இருக்கிறார், மற்ற காரியம் அல்ல. ஆண்டவரே நான் மார்க்கெட் போறேன், எப்படியாவது ஆண்டவரே ஜாமான் எல்லாம் வாங்கிடணும் ஆண்டவரே 100 வெள்ளிக்குள்ள, அது அவர் பார்த்துக்குவார். அல்லேலூயா. அவர் பார்த்துக்குவார். ஆமென். அவர் பார்த்துக்குவார். அதனால ஆண்டவர் அழகாக சொல்லுகிறார், முதலாவது தேவ ராஜ்யமும் அவர் நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவையெல்லாம் கொடுக்கப்படும். ராஜ்யத்தை முதலாவது நாம் தேட வேண்டும். அதனால தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்கிறார், உம் ராஜ்யம் வருவதாக என்று ஜெபம் பண்ணுங்கள். அப்ப இவர்கள் இப்படியாக ஜெபம் பண்றார்கள். எப்படி ஜெபம் பண்றாங்க இந்த அப்போஸ்தலர்கள்? எப்படி ஜெபம் பண்றாங்க? எப்படி ஜெபம் பண்றாங்க? கிறிஸ்துவை அவர் முதலிடம் வைத்து
அவரை சார்ந்திருக்கிற ஒரு ஜெபமாக இருக்கிறது. அந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட கிறிஸ்துவை எதிர்த்து நிற்கிறார்கள், ஜனங்கள் எதிர்த்து வரார்கள் சொல்லி அவங்களோட நோக்கம் எல்லாம் தெரியுங்களா? கிறிஸ்துனுடைய அசைவு, கிறிஸ்துனுடைய கரம், கிறிஸ்துனுடைய தரிசனம் அங்கே பாதிக்கப்படுகிறது தான் அவங்களோட கரிசனை. நல்லா கவனிங்க, திருப்பி கீழே வாசிங்க, பிறகு நான் அந்த அப்போஸ்தலருக்கு வரேன். திருப்பி வாசிங்க கீழே 27:28. அந்தபடி உம்முடைய கரமும் உம்முடைய ஆலோசனையும், நல்லா அது எழுதிங்க, நோட் பண்ணீங்க. உம்முடைய கரமும் உம்முடைய ஆலோசனையும், ஆலோசனையா போட்டிருக்குது. இங்கிலீஷ்ல your hand and your purpose னு போட்டிருக்கும். உம்முடைய நோக்கத்தையும் உம்முடைய கரமும் வச்சு வாசிங்க. அது நோட் பண்ணீங்க, அது ரெண்டு வார்த்தையை வாசிங்கம்மா. முன் குறித்தவைகள் யாவையும் செய்யும்படி ஏரோதும் பொந்தியு பிலாத்தும் இவங்க எல்லாம் அந்த கூட்டம் மேல பாத்தீங்களா, தாவீது சொன்னார்ல அந்த கூட்டம்லாம் எதிர்த்து வராங்கன்னு. இப்ப இந்த காலத்துல அப்போஸ்தல காலத்துல இந்த கூட்டம்லாம் எதிர்த்து நிக்குது. புறஜாதிகள், ஏரோது, பிலாத்து இவங்க எல்லாம் எதிர்த்து நிக்கிறாங்க. ஆனாலும் உம்முடைய கரம், உம்முடைய நோக்கம், சித்தம் நிறைவேறுவதாக. ஆமென். அப்ப இவங்களோட ஜெபம் எல்லாம் என்ன தெரியுங்களா? See, to do whatever your hand, your purpose determined before to be done. அப்ப ரெண்டு முக்கியமான காரியம் அப்போஸ்தலர் கரிசனையா இருக்கிறாங்க. ஆண்டவரே, உங்க கரம், உம்முடைய நோக்கம் எங்க வாழ்க்கையில நடக்கணும். எங்க கவலையில இருந்து சாப்பாடு என்னன்னு கவலை கிடையாது. எங்க கவலை அடுத்தது சாவடிக்க போறாங்க கவலை கிடையாது. ஆண்டவரே, இந்த இடத்துல உங்க நோக்கம் ஆண்டவரே இந்த இடத்துல பாதிக்கப்படுது. எத்தனை பேர் அப்படிப்பட்ட ஜெபம் நாம் ஜெபிக்கிறோம்? ஆமென். ஸோ இந்த நாளில் அதான் சொல்கிறேன், நம்ம ஸ்பிரிச்சுவல் ப்ரேயர், நம்மளோட வாழ்க்கை ஜெபம் மாறுபட வேண்டும். இப்படி நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் மற்ற காரியத்தை பார்த்துக்கொள்வார். எத்தனை பேர் உங்களுக்கு ஜெப வாழ்க்கை, நல்லா கவனிங்க, நான் யாருமே ஜட்ஜ் பண்ணலை, நம்ம எல்லாம் வளர்ச்சியில் இருக்கோம், எல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப் வளருகிறோம். ஆமென். உங்களோட ஜெப வாழ்க்கை வளரும் போது உங்களுடைய விண்ணப்ப ஜெபம் குறைந்து போகும். எப்ப ஆண்டவரோடு கூட இணைந்து ஜெபிக்க ஆரம்பிக்கிறீங்களோ நம்மளுடைய விண்ணப்ப ஜெபம் குறைந்து போகும். அவரை நோக்கி பார்க்கிற ஜெபமாக மாறும், துதிக்கிற ஜெபமாக மாறும், அவரை மகிமைப்படுத்துகிற ஜெபமாக மாறும், அவரை பிரசன்னத்தில் களி கூறுகிற ஒரு ஜெபமாக மாறும், அவர் வார்த்தையிலே கேட்கிற ஒரு ஜெபமாக மாறும். உங்களுக்கு தெரியுங்களா, ஜெபத்தில் இருக்கும்போது கர்த்தர் பேசுவார். அல்லேலூயா. ப்ராப்ளம் என்னன்னா, ஜெபத்தில் நாமே வள 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 வளன்னு பேசிகிட்டு இருக்கோம். எங்கே போனோம்? தஜிகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் போனோம் தானே. நம்ம அப்படியே போயிட்டு அங்கே போயிட்டு இந்த ஊருக்கு அந்த ஊருக்கு போயிட்டு இஸ்ரேலுக்கு போயிட்டு சுற்றி வளைச்சி வரோம் நம்ம. அப்போ அவருக்கு இடம் இல்லை பேசுறதுக்கு. உங்களுக்கு தெரியுங்களா, ஆண்டவர் அவர் வார்த்தையினால் நாம் ஜெபிக்கும் போது அவர் பேசுவார், அவர் ஞாபகப்படுத்துவார் சில காரியத்தை. ஆமென். சமீபத்தில் ஜெபித்து இருக்கும்போது அப்போஸ்தலர் 5வது அதிகாரம் வெளிப்பாடு இப்போ ஆண்டவர் கொடுக்க ஆரம்பித்தார். டப் டப் டப்னு எழுத ஆரம்பிச்சிட்டேன். கவனிங்கள், அந்த ஜெபத்தில் இருக்கும்போது இன்னும் அப்போஸ்தலர் 5 நம்ம வரல, அன்னியா சஃபீரா கதை வரல. எனக்கு எக்ஸைட்டடாக இருக்குது அன்னியா சஃபீரா பார்க்குறதுக்கு, இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பார்க்குறதுக்கு. ஏன்னா பயங்கரமான வெளிப்பாடு. அப்போ ஜெபத்தில் இருக்கும்போது நான் எதிர்பார்க்கல, இதை நான் கேட்கல. ஆனால் ஜெபத்தில் இருக்கும்போது அவர் பிரசன்னத்தில் களி கூறும் போது அவர் என்ன செய்கிறார்? மகனே நான் பேசுகிறேன் கேளு சொல்லி பாஸ் பண்ணுறாரு. சில நேரத்தில் நம்ம ஜெபத்தை கர்த்தர் பாஸ் பண்ணுவார். அல்லேலூயா. நீங்கள் போய்ட்டு அந்த வீடியோ பாருங்கள், நல்லாயிருக்கும். நம்ம செஞ்சுருக்கோம் வீடியோ, இது நான் யோசிக்கலைன்னு சொல்லி. ஆண்டவர் பேச பார்ப்பாரு முடியாது. சில நேரத்தில் நம்ம பேசி ஏன்னா நம்ம பேசி கெட்டு போன ஜனம். ஸோ நம்ம சில நேரத்தில் நம்ம அமைதியாக இருக்க வேண்டும், கர்த்தர் பேசுவார். சில நேரத்தில் நம்ம வேதத்தை எடுத்து போக வேண்டும், கர்த்தர் பேசுவார். ஆண்டவரே நீங்கள் பேசுங்கப்பா இந்த நேரத்தில். அல்லேலூயா. ஆமென். இந்த வேளையில் என்ன பார்க்கிறோம்? இந்த அப்போஸ்தலர்கள் இப்படியாக அவர்கள் ஜெபிக்கிறார்கள். என்னோட பெரிய கேள்வி என்ன தெரியுங்களா, எப்படி இந்த சீடர்கள், ஏன்னா இதுக்கு முன்பதாக நம்ம பைபிள் ஸ்டடியில் கூட நம்ம பார்த்தோம், இந்த சீடர்கள் சிலுவைக்கு போகிற அந்த காலகட்டம் வரும்போது கிட்ட நெருங்க சீடர்களுடைய சிந்தனை எல்லாம் மாறுனுச்சு. எப்படி மாறுனுச்சுன்னா நம்மளுக்கெல்லாம் தெரியும், ரைட்டா? நம்ம பைபிள் ஸ்டடி வந்தவங்களும் அவங்களுக்கு தெரியும். சீடர்கள் எல்லாம் யார் பெரியவங்கன்னு சொல்லி அந்த யோசனை வர ஆரம்பிச்சிருச்சு, ரைட்டா? ஹூ இஸ் த கிரேட்டஸ்ட்? பேதுரும் யோவானும் யாக்கோப்பும் அம்மாவை கொண்டு வந்துட்டாங்க. உங்களுடைய வலது பாட்சில் யார் ஆண்டவரே என்னோட பிள்ளைங்களை உட்கார வைங்கன்னு சொல்லி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் இறங்கி காலை கழுவினார், யாரும் கழுவ மாட்டேன்ட்டாங்க. ஏன் தெரியுங்களா? தெரியுமா ஏன்னு? தெரியுங்களா ஏன் கழுவல? யாருமே கழுவலன்னு. யாராச்சும் எப்போ கழுவணும்? ஏன் தெரியுங்களா? எல்லாரும் பதவிக்கு எதிர்பார்த்தாங்க.
நான் இறங்கிட்டேன்னா போச்சு, எனக்கு கிடைச்சதாது சொல்லி ஏற்கனவே எல்லாம் கடுகடுன்னு இருந்தானுங்க. ஏன் தெரியுங்களா? யோவானும் யாக்கோப்பும் அம்மாவை கொண்டு வந்து பொசிஷனை புக் பண்ணிட்டாங்க. booking.com 2 பேரும் அங்கே உட்காந்துட்டாங்க. இப்போ எங்களுக்கு இடம் இல்லை, 10 பேருக்கு இடம் இல்லை. அப்போ எல்லாரும் கடுகடுன்னு இருந்தாங்க. திடீர்னு காலக்கொலன்னு சொல்லி எவனை போக மாட்டேன்ட்டான். அப்போ எல்லாம் அந்த பதவிக்கு எல்லாம் காத்திருக்காங்க. ஆண்டவர் அப்போ என்னது மார்க் 10ஆம் அதிகாரத்தில் அவர் எதை குறித்து பேசி கொண்டு இருக்கிறாரு? மார்க் 10:9 நினைக்கிறேன். அவர் மரணத்தை குறித்து பேசி கொண்டு இருக்கும் போது இவர்கள் குசு குசு குசுன்னு பேசிட்டு இருந்தாங்களாம். என்ன குசு குசுன்னு பேசிட்டு இருந்தாங்க? ஆண்டவர் கேட்கிறாரு, நீங்க என்ன வர வழியில் குசு குசுன்னு பேசுனீங்கன்னு சொல்லி ஆண்டவர் கேட்டாரு. கேட்கும்போது அவங்க என்ன தெரியுமா பேசியிருக்கிறாங்க? என்ன பேசியிருக்கிறாங்க? அடுத்தது யாரு எடுக்க போறான்னு சொல்லிட்டு. இவர் மரணத்தை குறித்து பேசிட்டு இருக்காரு, இவங்க யார் அடுத்தது வர போறான்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. கவனிச்சிங்களா? அப்ப சீடர்கள் அந்த பாதையில சிலுவையின் பாதை கிட்ட வர 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 நான் யாரு, நான் வந்து இந்த இடத்துக்கு வரணும், நான் பெரியவன் சொல்லிட்டு அவங்களுக்குள்ள பொறுமை வந்தது. ஆனா எப்படி, என்னோட கேள்வி, அப்போஸ்தல நாட்களில் இப்படிப்பட்ட ஜெபம் கிறிஸ்துவே 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 செயல்பட வேண்டும் என்று ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். செகண்ட் பாயிண்ட், எப்படி அவர்கள் மாறினார்கள்? தேவ பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவர் வரும்போது உங்களுடைய ஜெபம் மாற ஆரம்பிக்கும். ஆவியானவருக்கு இடம் கொடுக்கும் போது நான் என்ற காரியம் தணிந்து போகும். ஆவியானவருக்கு இடம் கொடுக்கும் போது என்னுடைய ஜெபம் வந்து மறைந்து போகும். ஆவியானவருக்கு இடம் கொடுக்கும் போது அப்பா நீங்க என்ன சொல்றீங்க சொல்லி இப்பதான் ஆவியானவர் பேச ஆரம்பிப்பார். நீ பார், இந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணு. சமீபத்தில் ஒரு வாலிபனுக்காக திடீர்னு ஆண்டவர் ஞாபகப்படும், திடீர்னு நான் ஜெபம் பண்ணு, ஏன்னு எனக்கு தெரியல. அப்ப ஆண்டவர் ஜெபத்தை மாற்றுவார். ஆண்டவர் ஜெபத்தை விண்ணப்பத்தை அவர் என்ன செய்வார்? அவருடைய சித்தத்தின் பிரகாரம் கொண்டு போவார். ஹல்லேலூயா, ஆமென். எல்லாம் என் கூட இருக்கீங்களா? அப்ப இங்க பார்க்கிறோம் இவர்களுடைய ஜெபம் வித்தியாசமாய் மாறினது. எப்படி மாறினது என்றால் கிறிஸ்துவை சார்ந்து இருக்கிற. செகண்ட் பாயிண்ட், கிரைஸ்ட் சென்டர்ட் பிரேயர். அப்புறம் கிறிஸ்துவ வாழ்க்கையில எப்படி இருக்கிறார் என்று சொல்லி அந்த கரிசனை. ஹல்லேலூயா, ஆமென். நாளைக்கு சாப்பாடு இல்லை, இல்லாட்டி நாளைக்கு தெரியுங்களா எனக்கு என்ன கிடைக்கும் இல்லை, இல்லை நாளைக்கு என்ன உயர்வு கிடைக்கும் இல்லை, இதெல்லாம் என்னோட கரிசனை இல்லை. கரிசனை எல்லாம் கிறிஸ்துவ வாழ்க்கையில எப்படி இருக்கிறார், கிறிஸ்துவை உருவாக்க பார்க்கிறார், கிறிஸ்துவை நடத்த பார்க்கிறார். ஆனா இப்ப எனக்கு தடை வருகிறது, ஆண்டவரே உதவி செய்யுங்கன்னு சொல்லி அவங்களோட கரிசனை எல்லாம் என்ன தெரியுங்களா? கிறிஸ்துவனுடைய கரம் தடைப்படாதபடிக்கு. கவனிச்சிங்களா? இட் இஸ் நாட் a selfish prayer. அவங்களோட ஜெபம் ஒரு சுயநலமான ஜெபமாக அல்ல. அல்லேலூயா. கவனிங்கள், நல்லா கவனிங்க, இந்த பாயிண்ட் எடுத்துங்க. அந்த 2 காரியத்தை பார்த்தோம். அவங்க ஏன் ஜெபம் பண்ணாங்கன்னா, எப்படி ஜெபம் பண்ணாங்கன்னா, ஏன் ஜெபம் பண்ணாங்கன்னா கிறிஸ்துவோடைய கரம் அவருடைய நோக்கம் நம் வாழ்க்கையிலே செயல்படாதபடி சத்துருவானவன் தடை செய்கிறான். உண்மைதானே? உண்மைதானே? இதுதான் உங்களுடைய வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் மிக மிக முக்கியமான காரியம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் என்ன செய்ய பார்க்கிறாருன்னா, அவருடைய கரத்தினால் அவர் என்ன செய்ய பார்க்கிறார்? நம்மளை உருவாக்க பார்க்கிறார். அவர் கரத்தினால் நம்மளை நடத்த பார்க்கிறார். அந்த கரம் என்ன செய்கிறது? அவர் சித்தத்துக்கு கொண்டு போக பார்க்குது. இல்லைப்பா வேணாப்பா, இந்த காரியம் வேணான்னு சொல்லி அவர் கரத்தினால் பிடித்து அவர் கொண்டு போக பார்க்குறாரு. அப்போ சத்துரு அனசமா செய்வான், நீ என்ன வேணாலும் செய்ய எனக்கு பிரச்சனை இல்லை, எங்கே வேணாலும் சுத்த எனக்கு பிரச்சனை, சும்மா உதாரணம் தான், எங்கே வேணாலும் சுத்த எனக்கு பிரச்சனை இல்லை, நீ என்ன வேணாலும் செய்ய பிரச்சனை இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து கரம் ஒண்டி அவர் நோக்கத்தை கொண்டு போகக்கூடாது. அதுக்கு சத்துருவானன் தடை செய்வான். இந்த அப்போஸ்தலருடைய யோசனை சிந்தனை எல்லாம் என்ன தெரியுங்களா? அவங்கள குறித்து இல்லை, ஆண்டவருடைய கரம் என்னை விட்டு போயிடக்கூடாது, ஆண்டவருடைய அவர் உருவாக்குதல் விட்டு போயிடக்கூடாது. கவனிங்கள் தேவப்பிள்ளை, தேங்க்ஸ். கவனிங்க தேவப்பிள்ளைகளே, சம்டைம்ஸ் நான் ரொம்ப சேடாக இருப்பேன். ஏன் சேடாக இருப்பேன்னா, சிலத்தில் பார்க்கும்போது ஆவியானவர் அவங்க ஒரு வாழ்க்கையில் செயல்பட ஆரம்பிப்பார், ஒரு வாழ்க்கையில் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். திடீர்னு சொல்லுவாங்க, எனக்கு வேதத்து மேலே ஒரு ஆர்வம் வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க, எனக்கு வேதத்தை படிக்கிறதுக்கு எப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஆர்வம் வருதுன்னு சொல்லுவாங்க. திடீர்னு நான் பார்ப்பேன் ஆவியானவர் ஊற்றி அந்நிய பாஷை பேச முதல் தடவை பேச ஆரம்பிப்பாங்க. நான் பார்ப்பேன் ஆவியானவர் அவர் கரத்தினால் இவங்களை உருவாக்கி கொண்டு போகிறதை அப்படியே பார்க்க முடியுது. ஆனால் திடீர்னு ஒரு காரியம் வரும், அப்படியே தடை செய்து அப்படியே போயிடுவாங்க. கர்த்தர் கிரியை செய்யாதபடி, கர்த்தருடைய கரம் உருவாக்காதபடி, நோக்கம் செயல்படாதபடி அப்படியே ஏதாச்சும் ஒரு காரியம் வந்துடும். அந்த காரியம் அவங்களை இழுத்து கொண்டு போயிடும் கர்த்தருடைய சித்தத்திலிருந்து, அந்த உருவாக்குறதுல இருந்து. வெரி சேட்,
ரொம்ப சோகமாக இருக்குது. எப்போ கர்த்தருடைய கரம் வருதோ உருவாக்குறதுக்கு, அப்போ தான் அவன் வருவான் தடை செய்யறதுக்கு. இங்கே தான் நீங்களும் நானும் கவனமாக இருக்கணும். ஒன்று நம்மளை அப்படியே உட்கார வச்சிருவான் ஒரு இடத்துல, நீ எலும்பாது எப்படி இருன்னு சொல்லிடுவான், பிசாசானவன் உட்கார வச்சிருவான். நீங்கள் எழும்புனீங்கன்னா அதுக்கு தடை வரும். அதற்கு தான் இந்த 2வது ஜெபம் நம்மளுக்கு தேவைப்படுகிறது. ஆண்டவரே உங்கள் கரம் என்னை உருவாக்க பாக்குது. தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நான் உங்களுக்கு விடுவிக்கிறேன். கர்த்தருடைய கரம் நம்மளை உருவாக்க ஒவ்வொரு நேரமும் கர்த்தருடைய கரம் வந்து கொண்டே இருக்கிறது. பிகாஸ் God wants to take us. நம்மளை அவர் நோக்கத்தை கொண்டு போக அவர் கரத்தை வைத்து கொண்டே இருக்கிறார். ஆனால் இந்த கரம் வராதபடி நிறைய தடைகள் வருகிறது. அப்போ நம்ம ஜெபம் எல்லாம் என்ன தெரியுங்களா? ஆண்டவரே உங்க ராஜ்யம் வரணும் ஆண்டவரே என் வாழ்க்கையில. ராஜ்யம் வரணும் சொல்லும் போது, ராஜாவே என் வாழ்க்கையில நீங்க ராஜாவா இருக்கணும். ஆமென். நம்ம ஜெபிக்கிறோம், ஆண்டவரே நீ ராஜாவா இருக்கணும் என்று சொல்லி நம்ம ஜெபிக்கிறோம், பாடுகிறோம். ஆனா மகாராஜா நம்ம உட்கார்ந்துருக்கோம் சமயத்தில். அதான் ராஜரீகம். ராஜரீகம் சொல்லும் போது ராஜா நம்ம வாழ்க்கையிலே ஆளுகை செய்ய வேண்டும். அப்ப இதுதான் முக்கியமாக முதல் ஜெபமாக நம்ம வாழ்க்கையில இருக்க வேண்டும். அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், முதல் விண்ணப்பம் ஜெபம் என்னது? உம் ராஜ்யம் வருவதாக. let your kingdom come. அப்ப ஆண்டவரே என் வாழ்க்கையில் நீங்க என்ன சித்தம் வைத்திருக்கீங்களோ உங்க ராஜ்யம் வரணும் ஆண்டவரே, அதுக்கு இயேசுப்பா நான் பணிகிற ஆண்டவரே சொல்லி நம்ம இடம் கொடுக்கணும். எல்லாருக்கும் புரியுது என்ன சொல்றேன்னு? அவர் நோக்கம் செயல்பட வேண்டும். ராஜ்யத்துக்கு இடம் கொடுக்கும் போது, ராஜாவுக்கு இடம் கொடுக்கும். ஆண்டவரே என் வாழ்க்கை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, ஆண்டவரே உங்க பிரகாரம் நடக்கிற ஆண்டவரே, என் ஜெபம் எல்லாம் ஆண்டவரே நீங்க என்ன செய்ய போறீங்க, ஜெபம் எல்லாம் ஆண்டவரே நீங்க என்ன சொல்றீங்க, ஜெபம் எல்லாம் ஆண்டவரே சுவாமி நீங்க எங்க கொண்டு போறீங்க அப்பா, ஆண்டவரே நாங்க என்ன செய்யணும், எப்படி ஜெபிக்கணும், நான் எப்படி படிக்கணும், என்னத்தை படிக்கணும், ஆண்டவரே எப்படி வாழ்க்கையை திருத்திக் கொள்ளணும். நம் நோக்கம் எல்லாம் இதுதான் இருக்கும் போது கர்த்தர் அவருடைய நோக்கத்துல உங்களும் என் வாழ்க்கையில வச்ச பெஸ்ட்ல கர்த்தர் கொண்டு போவார். ஆமென். நினச்சிக்க வேணாம். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. த பெஸ்ட் இன் த வேர்ல்ட் வந்து இஸ் நாட் அவர் அச்சீவ்மெண்ட். யார் ஏமேன் சொன்னது? ஒருத்தர் தான் ஏமேன் சொல்றாரு. த பெஸ்ட் இஸ் இன் த வேர்ல்ட் என்ன தெரியுங்களா? நான் வந்து கடைசியில் என் வாழ்க்கையில் லம்போர்ஜினி வாங்கிட்டேன். அது வாங்கி கடைசியில் சீன பேப்பரில் எரிப்பான். உண்மை தானே? கடைசியில் பேப்பர் தான் எரிக்க முடியுது. எடுத்து போக முடிஞ்சா? இல்லை. த பெஸ்ட் இன் லைஃப் வந்து நான் வந்து கடைசியில் லைஃப்ல நான் இப்படி ஆயிட்டேன். தட் இஸ் நாட் யுவர் பெஸ்ட் இன் யுவர் லைஃப். த பெஸ்ட் இன் யுவர் லைஃப் இஸ் ஆண்டவர் உங்களுக்கு இந்த பூமியில் என்ன நோக்கத்தை வைத்தாரோ அதை அடையிறதான் த பெஸ்ட் இன் யுவர் லைஃப். ஆமென். அல்லேலூயா. எல்லாருக்கும் புரியுது என்ன சொல்றேன்னு? ஆகையால் ஆண்டவரே நீங்க நடத்துங்கன்னு இந்த ஜெபம், 2வது விதமான ஜெபத்தை நீங்களும் நானும் செய்யும் போது அவர் அந்த நோக்கத்துக்கு கொண்டு போவார். அல்லேலூயா. ஆமென். என்னோட ஜெபம் எல்லாம் வந்து ஆண்டவரே எனக்கு 1000 பேர் வேணும், ஆண்டவரே சபை அப்படி நிர்ணயம் பண்ணுவோம், சபை பிரசர், அதெல்லாம் ஜெபம் இல்லை. என் ஜெபம் எல்லாம் ஆண்டவரே உங்கள் நோக்கம் என்ன, அது 10 பேரா 1 பேரா அந்த நோக்கத்திலே சரியா கடைசி மட்டும் வாழணும் ஆண்டவரே, ஜீவிக்கணும் ஆண்டவரே, செய்யணும். ஏன் தெரியுங்களா? கடைசியில் பரலோகத்தில் தான் அந்த பொக்கிஷம் இருக்கிறது. அல்லேலூயா. இங்கே இல்லை, இங்கே இல்லை, இங்கே இல்லை, இதெல்லாம் இல்லை. த பெஸ்ட் இஸ் ஹியர். ஐ மீன் நாட் ஹியர், த பெஸ்ட் இஸ் ஹெவன். அல்லேலூயா. ஆனால் இங்கே சரியான நோக்கத்தில் நம்ம வாழ வேண்டும். ஆமென். எல்லாரும் கற்றுக்கொள்கிறோம், நானும் கற்றுக்கொள்கிறேன், நம்ம எல்லாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். ஆமென். அல்லேலூயா. ஒரு காரியத்தை பார்ப்போமே, எப்படி இந்த கரம், தேவனுடைய கரத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். த ஹேண்ட் ஆஃப் காட். அப்படி தானே 2 காரியத்தை போட்டிருக்குது. வாசிங்கயா அப்போஸ்தலர் 4வது அதிகாரம். அப்படி தானே போட்டிருக்குது. சீக்கிரமாக 26. கர்த்தருக்கு விரோதமாகவும் அவருடைய கிறிஸ்துவுக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் கூட்டம் கூடினார்கள். 27. அந்தபடி உம்முடைய கரம் உம்முடைய ஆலோசனையும் அப்படி நோக்கம், அது கொஞ்சம் மாத்தீங்க. உம்முடைய கரம் உம்முடைய நோக்கமும் பர்பஸ், நோக்கமும் முன் குறித்தவைகள் யாவையும் செய்யும்படிக்கு. பாருங்க, அப்ப 2 முக்கியமான காரியம் கர்த்தர் அப்போஸ்தல அசைவிலே, சபையிலே, நம் குடும்பத்திலே, உங்க வாழ்க்கையில செய்ய போகிற காரியம் என்னவென்றால் அவருடைய கரம் நம்மை உருவாக்கும்படி, அந்த கரம் நோக்கத்தை கொண்டு போகும்படி தான் அப்போஸ்தலர் ஜெபிக்கிறார்கள். அல்லேலூயா. ஆகையால் தேவனுடைய கரம் நம்மளை நடத்தும்படிக்கு அவர் எதிர்பார்க்கிறார். நான் வாசிப்போம். ஒரு சம்பவம் நடந்தது. இங்கே நான் 1 சாமுவேல் 2வது அதிகாரத்தில், இது நிறையபடி நான் சொல்லியிருக்கேன், ஆனால் நிறைய நல்ல ஆழமான உள்ள அர்த்தங்கள் இந்த கதையில் இருக்கிறது. ஏலி ஒரு ஆசாரியன். அந்த டைமில் ஏலி ஒரு ஆசாரியன். அந்த ஆசாரியனுக்கு 2 பிள்ளைகள் இருக்குது. அந்த 2 மகன்களுடைய பேரு ஒப்னி, பெனேகாஸ்.
இந்த ஒப்னி பினேகாஸ் என்ன செய்தாங்க? தேவனுக்கு விரோதமாய் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இந்த ஒப்னி பினேகாஸ், கர்த்தருடைய கரம் ஒப்னி பினேகாஸ் ஏலியோட குடும்பத்தை உருவாக்க பார்த்தது, அவர் சித்தத்திலே கொண்டு போக பார்த்தது. ஆனாலும் இவர்கள் என்ன செய்தார்கள்? அந்த கரம் செயல்படாதபடி வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். 2வது அதிகாரம் 12வது வசனம் எனக்கு பிடிச்சமான வசனம் சொல்ல முடியாது, ஆனா ரொம்ப அதிகமாய் பயன்படுத்துகிற ஒரு வசனம். வாசிப்புங்க. 2:12. 1 சாமுவேல் 2:12. ஏலியின் குமாரர்கள் எலியாளின் மக்களாய் இருந்தார்கள். அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. இது ஒரு ஜோக், நஸ்மால் ஒரு ஜோக். கர்த்தரை அறியவில்லை. ஒரு ஆசாரியன் கர்த்தரை அறியவில்லை, பாஸ்டர் கர்த்தரை அறியவில்லை. வேதம் சொல்லுகிறது. அப்படின்னா ஆசாரி, இவங்க 2 பேர் ஆசாரிகள், they did not know the Lord, கர்த்தரை அறியவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. கவனிங்கள், ஒப்னி பினேகாஸோட வாழ்க்கை பார்க்கும்போது, ஏலியோட வாழ்க்கை பார்க்கும்போது, இவங்க வாழ்க்கை கர்த்தருக்கு தூரமாக இருந்தது. அப்போ இவங்க நோக்கம், இவங்க ஜபம் எல்லாம் அப்படிதான் இருந்தது. இவங்க ஜபமே இப்படிப்பட்ட ஜபம்னா, நான் ஏன் வாழ்க்கைன்னா திருடி வாழ்ந்தாங்க. இவங்க நிறைய காரியம் பிடுங்கிட்டாங்க, நிறைய காரியம் ஊழல் பண்ணாங்க. இவங்க 2 பேரும் ஊழல் பண்ணும்போது அங்க கர்த்தர் என்ன பேசுறாருன்னா, பாருங்க வார்த்தை வருகிறது, கர்த்தரை இவர்கள் அறியவில்லை. They did not know the Lord. Now if our prayer is not Christ centered prayer, நம்மளோட ஜெபம் கிறிஸ்துவை தெரியுங்களா முக்கியத்துவப்படுத்துகிற ஜெபமா இல்லனா கர்த்தரை அறியாமல் வாழ்ந்து கொண்டிருப்போம். எத்தனை பேருக்கு புரியுது என்ன சொல்றானே? நம்மளுடைய சென்டர், இப்ப நான் சென்டர், என்னோட குடும்பம் சென்டர், என்னோட வாழ்க்கை வேலை சென்டர்டா நம்ம ஜெப வாழ்க்கை இருந்தோம் என்றால் கிறிஸ்து மறைந்து போவார். அது மட்டுமல்ல, கிறிஸ்துவை அறியாத ஒரு வாழ்க்கையில் நம்ம வாழ்ந்து கொண்டிருப்போம். புரியுது என்ன சொல்ல வரேன்னு எல்லாருக்கும்? அப்ப இங்க ஒப்னி பினேகாஸ் அப்படிதான். அவர்கள் ஆண்டவர் முதலிடம் வைக்க கிடையாது, ஆண்டவர் முக்கியம், அவர் கொடுத்த நோக்கம் முக்கியம், அவர் கரம் நடத்த வேண்டும் என்று முக்கியம் என்று சொல்லி அவர்கள் வாழ்க்கை இல்லாததுனால இவங்க என்ன செய்யறாங்க? சொந்த வழியில போக ஆரம்பிக்கிறாங்க. போகும்போது இவங்க என்ன தெரியுமா செய்யறாங்க? ஒரு இடத்துல 1 சாமுவேல் நீங்க பார்க்கும்போது 5வது அதிகாரத்தை பார்க்கும்போது இவங்க என்ன செய்யறாங்க? இவங்க உடன்படிக்கை பெட்டி யுத்தத்துக்கு கொண்டு போறாங்க. பயங்கரமா கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி பிரசனம் அப்படி சொல்லி கத்திட்டு போறாங்க. பயங்கரமான சத்தம். அல்லேலூயா. இன்னைக்கு சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா அப்படிலாம் வாய்க்காது. கர்த்தர் வந்துருவாருன்னு நினைக்க கூடாது. ஆமென். இன்னைக்கு ஸ்பீக்கர் பயங்கரமா இருந்தா கர்த்தர் வந்துருவான்னு கிடையாது. மியூசியன்லாம் பயங்கரமா இருந்தா கர்த்தர் வந்துருவாருன்னு கிடையாது. இடம் பெருசா இருந்துச்சுன்னா, ஸ்கிரீன் பெருசா இருந்துச்சுன்னா கர்த்தர் அங்க இருப்பார் என்று கிடையாது. அல்லேலூயா. ஏமாந்துடக்கூடாது. இந்த செட்டப்லாம் கர்த்தர் பார்த்து வருவார்னு கிடையவே கிடையாது. கர்த்தர் உண்மையோட இருதயத்தை பார்த்து கர்த்தர் வருகிற தேவனாய் இருக்கிறார். அவர் சார்ந்து இருக்கிற இருதயத்தை பார்த்து பிறகு பாருங்க, ரொம்ப அழகான காரியம் இங்க நடக்குது. கர்த்தருடைய கரம் ஏலியின் குடும்பத்தை உருவாக்க பார்த்தது, ஆனாலும் அவர்கள் இடம் கொடுக்கவில்லை. அதனால தேவனை அறியாமல் வாழ்ந்தார்கள் என்று ஆண்டவர் கமெண்ட் பண்றாரு. இங்க தேவன் கமெண்ட் பண்றாரு, அறியாமல் வாழ்ந்து கொடுது. அப்ப என்ன செய்யறாங்க? உடன்படிக்கை பெட்டி கொண்டு போறாங்க. கொண்டு போகும்போது யுத்தத்துல தோத்துறாங்க. they lost the battle. அப்ப உடன்படிக்கை பெட்டி எங்க கொண்டு போகப்படுதுன்னா, அங்க தெரியுங்களா டாகோனுடைய பிலிஸ்தர் கொண்டு போயிட்டாங்க உடன்படிக்கை பெட்டியை. தெரியுங்களா உடன்படிக்கை பெட்டி தெரியுங்களா எல்லாத்துக்கும்? கொண்டு போயிட்டாங்க. இங்கன்னா பிலிஸ்தர் கொண்டு போயிட்டாங்க. அவங்க எடுத்துட்டாங்க உடன்படிக்கை பெட்டியை. அங்க எடுத்து என்ன நடக்குதுன்னா, டாகோன் ஒரு சிலை இருக்குது. டாகோன்னா மீன் தலை சிலை, அவங்க வணங்குற உள்ள ஒரு தெரியுங்களா சிலை அங்க அப்படி நிக்குது. அதுக்கு முன்ன போயிட்டு உடன்படிக்கை பெட்டி வச்சுட்டாங்க. இது நீங்க 5வது அதிகாரத்துல பார்க்கலாம். பார்க்கும்போது அடுத்த நாள் பார்க்குறாங்க, அந்த ஆலயத்தை திறக்கிறாங்க. தாகோன் மீன், தலாப்பியா மீனா என்ன மீன் தெரியல, அது கீழே விழுந்து கிடக்கு, குப்புற விழுந்து கிடக்குது உடன்படிக்கை பெட்டி முன்பதாக. அப்ப இவங்க பார்த்தாங்க, இது சரியில்லையே, என்னது இதுன்னு சொல்லிட்டு திருப்பி எந்திரி வச்சாங்க. அடுத்த நாள் என்ன திருப்பியும் உளுந்து கிடக்குது. ஆனா இந்த தடவை என்ன தெரியுங்களா, அதனுடைய தலையும் அதனுடைய 2 கையும் துண்டித்து உடைஞ்சு கிடக்குது. அது மட்டுமல்ல, பிறகு என்ன நடந்துச்சுன்னா, அந்த ஜனங்கள் ஊருக்கு பூரா எல்லாம் டியூமா, எல்லாம் கேன்சர். கவனிங்கள், கர்த்தர் என்ன சொல்ல பார்க்கிறாருன்னா, அந்த இடத்துல இங்க பாரு, என்னுடைய தலைமத்துவம், ராஜ்யம், தலைமத்துவம் அப்படின்னா தலை, என்னுடைய தலைமத்துவமும் என்னுடைய கரம் உருவாக்க பார்த்தது. அது உருவாக்கி கொண்டே இருக்கும். அது யாருமே தடை செய்ய முடியாது என்று கர்த்தர் பிலிஸ்தீர் தேசத்தில் காண்பிக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் சத்ருவின் கரம் அவன் தெரியுங்களா, அந்த என்னது விக்கிரகத்தின் கரம் துண்டிக்கப்பட்டது, அவன் தலை துண்டிக்கப்பட்டது. அப்ப கர்த்தருடைய கரம் குறுகியது, எப்படி சொல்றது வசனம் போட்டிருக்கு, குறுகியது அல்ல.
The Lord's hand is not shortened. ஐசாயா 59வது அதிகாரம் 1-2 எழுதப்பட்டிருக்கிறது. ஐசாயா 59. சரி வாசிங்களேன். எல்லாம் ஃபாலோ பண்றீங்களா? ஐசாயா 59 1-2. இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கர்த்தருடைய கரம் குறுகி போவதும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. மந்தமாக மாட்டார், அவருடைய கரம் குறுகியதும் அல்ல. The Lord hand is not shortened. ஆகையால் கர்த்தருடைய கரம் எப்பொழுது நம்மை உருவாக்கும்படி அவர் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். இவங்க ஒப்னி பினெஹாஸ் ஏலி வந்து இந்த குடும்பத்தினர் இடம் கொடுக்கல கர்த்தருடைய கரம் உருவாக்குறதுக்கு. அப்ப என்ன நடந்துச்சுன்னா தோல்வி. குடும்பம் ஏலி செத்து போனா, ஒப்னி பினெஹாஸ் யுத்தத்துல செத்து போனா. ஆனா உடன் தேவனுடைய பிரசன்னம் தேவன் காண்பித்து கொண்டே இருந்தார். என் கரம் குறுகியது அல்ல, my hand will work. ஆனா என்ன தெரியுங்களா, ஒரு பியூட்டி இந்த கிளைமேக்ஸ் கொண்டு வர பாருங்க, ஒரு திருப்புதல். அவருடைய கரம் ஒரு சின்ன பையனை உருவாக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த குடும்பம் ஆசாரியன் பரிசுத்தவான் பயங்கரமான செட்டப். ஹல்லேலூயா. தேவாலயத்துக்கு வருவாங்க, தேவாலயத்துக்கு போவாங்க, எல்லாம் பயங்கரமான செட்டப் தெரியுங்களா. நான் அப்போஸ்தலன், நான் ரெவரண்ட், நான் இது நான் அது எல்லாம் கரெக்டா இருந்துச்சு. ஆனா ஆண்டவருடைய கரம் உருவாக்க முடியல. அப்ப அந்த கரம் எங்க உருவாக்க ஆரம்பித்துனா, ஒரு சின்ன பொடியன், அவன் பேர் வந்து சாமுவேல். அந்த சாமுவேலை கர்த்தருடைய கரமும் நோக்கமும் வர ஆரம்பித்தது அவன் வாழ்க்கையில. ஏன்னா சாமுவேல் இடம் கொடுத்தார். Samuel gave the place. Amen. Hallelujah. ஆண்டவர் சாமுவேலை பொசிஷன் பண்ணார். நல்லா கவனிங்க தேவ பிள்ளைகளே. It doesn't matter who you are. கர்த்தர் யாருன்னு பார்க்க மாட்டார். இன்னைக்கு நான் சரியில்லைனா கர்த்தர் என்னைய புறக்கணித்துவார். யாரும் கர்த்தர் பார்க்க மாட்டார். ஆனால் உண்மையான இருதயம் அவருக்கு இடம் கொடுக்கிற, அவரை கரத்துக்கு இடம் கொடுக்கிற இருதயத்தையும் குடும்பத்தையும் கர்த்தருடைய கரம் இறங்கும். கர்த்தர் நடத்துவார். அது யாருமே வந்து தெரியுங்களா, யாருமே யோசிக்காத உள்ள நபராக இருக்கலாம், யாருமே மதிக்காத ஒரு நபராக இருக்கலாம், யாருமே தெரியுங்களா அவங்கள பார்க்காத ஒரு குடும்பமாக இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய கரம் அவங்களை உருவாக்கும். ஏன் தெரியுங்களா, அவன் இருதயம் கர்த்தருக்கு நேராக சரியாக இருக்கிறது. யாருமே எதிர்பார்க்கல சாமுவேலை கர்த்தருடைய கரம் உருவாக்க போகிறது. யாருமே எதிர்பார்க்கல. அவங்க அம்மா ஒரு மாதிரியா ஏலி சொன்னாரா இல்லையா, தண்ணி குடிச்சிட்டு வந்திருக்கா அப்புறம் தேவாலயத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அவள் உருக்கத்தோடு ஜபிக்கிறான். அவளுடைய ஜபம் கர்த்தருடைய கரம் இருக்க வேண்டும். அவளுடைய ஜபம் தான் அவனை உருவாக்கினது. ஆமென். ஹல்லேலூயா. கவனிங்கள் தேவ பிள்ளைகளே. சரி, அந்த 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 சாமுவேலுடைய அந்த தீர்க்க தரிசனம் பாருங்களேன். சின்ன பையன் ஆண்டவர் எழுப்பி தீர்க்க தரிசன வார்த்தை கொடுக்கிறார். வாசிங்க 1 சாமுவேல் 3:11-14. 1 சாமுவேல் 3:11-14. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இதோ நான் இஸ்ரவேலில் ஒரு காரியத்தை செய்வேன். யார்கிட்ட பேசுறாரு தெரியுங்களா ஆண்டவர்? யார்கிட்ட பேசுறாரு? சின்ன பையன்கிட்ட பேசுறாரு, சின்ன பொடியன்ட்ட பேசுறாரு. ஏன் தெரியுங்களா, பொடிய அப்பா நீங்க என்ன பேசுறீங்கன்னு சொல்லி ஏலி சொல்லிட்டாரு. இங்க பாரு ஆண்டவரோட பேச போறாரு. அவர் பேசும்போது கூப்பிடும் போது எஸ் லார்ட் சொல்ல கத்துக்கோ, ஹியர் ஐ ஆம், இது உங்க இருக்க ஆடியேன்னு சொல்லி. இன்னைக்கு ஆண்டவர் எத்தனை பேர் கதவை தட்டி கொண்டு இருக்கிறார் தெரியுங்களா, நான் பேச போறேன்னு. ஆண்டவர் கூப்பிடுறாரு, பேசும்படிக்கு அவர் எதிர்பார்க்கிறார். என்ன ஆச்சரியனா, அவர் பேசும்படி எதிர்பார்க்கிறார். அவர் தட்டுகிறார். இங்க பாரு, என் நோக்கம், என் சித்தம் நான் வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவர் தட்டுகிறார். அப்ப சாமுவேல் ஆண்டவர் கூப்பிட்டார். சாமுவேல் ஆண்டவர் கூப்பிடுறார். சாமுவேல் ஏலி குடும்பத்தை கர்த்தர் கூப்பிட்டு இருக்கிறாரு. ஆனா யாருமே சத்தத்துக்கு செவி கொடுக்கல. என் காரியம், என்னுடைய காரியம், எனக்கு இது தேவை, எனக்கு அது வேணும்னு சொல்லி சொந்த காரியத்தில் இருந்தபடினாலே சத்தம் கேட்கப்படவில்லை. The voice of God would be shut down when we are not focusing upon Christ. இந்த இரண்டாவது பாயிண்ட். That's why நம்மளுடைய prayer எல்லாம் கிறிஸ்துவை முதலிடம் வைக்கிற ஜெபமாக இருக்க வேண்டும். அப்ப சாமுவேல் உருவாக்குறார். வாசிங்க, எப்படிப்பட்ட உள்ள தீர்க்க தரிசனம். அதை கேட்கிற ஒவ்வொருவனுடைய 2 காதுகளிலும் அது தொனித்து கொண்டிருக்கும். நான் ஏலியின் குடும்பத்திற்கு விரோதமாக சொன்ன யாவையும் அவன் மேல் அந்நாளிலே வர பண்ணுவேன். அதை தொடங்கவும் அதை முடிக்கவும் போகிறேன். அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வர பண்ணுகிறதை அவன் அறியாதிருந்தும் அவர்கள் அடக்காமற் போன பாவத்தை நிமித்தம் நான் அவன் குடும்பத்துக்கும்
என்றும் நீங்காத நியாய தீர்ப்பு செய்வேன் என்று அவனுக்கு அறிவித்தேன். அது நிமித்தம் ஏலியின் குடும்பத்தார் செய்த அக்கிரமம் ஒருபோதும் பலியினாலாவது காணிக்கையினாலாவது நிவர்த்தியாவதில்லை. என்ன ஆண்டவர் சொல்றாருன்னா, கடைசியில அவன் எந்த பலிகள் செலுத்தினாலும் அவன் பாவத்தை குறித்து அது ஒன்றும் நடக்க போறதில்லை, அப்புறம் மன்னிப்பு கிடைக்க போறதில்லை. ஆண்டவர் தீர்ப்பை சொல்லிட்டான். முடிஞ்சு, என் ஜட்ஜ்மெண்ட் இதுதான். அவன் எவ்வளவு பலிகள் செலுத்தினாலும் அது கேட்க போறதில்லை. ஆண்டவர் கிருபை கொடுப்பார், கொடுத்து கொண்டே இருப்பார் கிருபை. ஆனால் ஒரு நேரம் வரும், அந்த கிருபை எடுக்கப்படும். இன்னைக்கு எல்லாரும் கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், ஆசீர்வதிக்கிற தேவன். ஆனால் கிருபை அவர் கொடுப்பார், ஆனால் கிருபை ஒரு நாள் எடுக்கப்படும். நம்ம கவனமாக இருக்க வேண்டும் தேவ பிள்ளைகளே. சாமுவேலுக்கு ஆண்டவர் பேசினார், இந்த சாமுவேல் கர்த்தர் உருவாக்கினார். இந்த சாமுவேல் ஆண்டவர் தெரியுங்களா, ஏலியோடைய குடும்பத்தை குறித்து அவங்க என்ன நடக்குது குறித்து இங்க தீர்க்கதரிசனமா இந்த பொடியன்ட்ட பேசுறாரு. இந்த பொடியனுக்கு என்ன ஆட்டம் கிளம்பி இருக்கும், நான் என்ன பண்றது, நான் பொடியன், இதை வச்சு நான் என்ன பண்ண போறேன்னு சொல்லி பொடியனுக்கு ஆட்டம் கிளம்பி இருக்கும். ஆனா ஆண்டவர் பாருங்க, நான் யார்கிட்டயாச்சும் சொல்லணும்னு சொல்லி சின்ன பொடியன்ட்ட ஆண்டவர் பேசுறாரு. ஏன்னா அந்த உள்ளம் தயாராக இருந்தது, அந்த உள்ளம் அவருடைய கரம் நடத்தும்படிக்கு ஆயத்தமாக இருந்தது, அந்த உள்ளம் கர்த்தரோட நோக்கத்தை செய்யும்படிக்கு ஆயத்தமாக இருந்தது. நான் திருப்பி சொல்றேன், நீங்க யாருன்னு முக்கியம் கிடையாது. ஆனா கர்த்தருடைய கரம் உங்க வாழ்க்கையில செயல்படணும், நோக்கத்தில் நடத்தணும்னு உங்க ஜெபமா இருந்துச்சுன்னா, நோக்கமா இருந்துச்சுன்னா, சிந்தனையா இருந்துச்சுன்னா கர்த்தர் பேசுவார், கர்த்தர் நடத்துவார் உங்களை. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். இந்த சாமுவேல் தான் கர்த்தர் நடத்தி, கவனிங்கள், இந்த சாமுவேல் தேவனுடைய கரம் சாமுவேலை நடத்தி, சாமுவேல் பேசுகிற ஒரு வார்த்தை கூட தரையில விழ கிடையாது என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் சாமுவேல் என்ன தீர்க்கதரிசனம் கொடுக்கிறாரோ அது நடந்தது, சாமுவேல் என்ன சொல்லுகிறாரோ அது நடந்தது. ஹல்லேலூயா. இந்த சாமுவேல் தான் கர்த்தருடைய கரம் வழிநடத்தி அவர் நோக்கத்தில் கொண்டு போய் என்ன செய்யறாரு, இந்த சாமுவேல் தீர்க்கதரிசி ஜெஸ்ஸியோடைய வீட்டுக்கு போய் தாவீதை அவர் என்ன செய்யறார், அப்படியே எடுக்கிறார் வெளியே. ஹல்லேலூயா. தேவனுடைய கரம் சாமுவேலை நடத்தி, தேவனுடைய அடுத்த கரம் தாவீதை நடத்தும்படிக்கு கொண்டு போனது. ஹல்லேலூயா. பயங்கரமான காரியம். அந்த தாவீது கர்த்தருடைய இருதயத்தை என்னது எப்படி, the man after God's own heart, கர்த்தருடைய எப்படி தமிழ்ல ஏற்ற உள்ள ஒரு மனுஷன். He knows the heart of God, he understands the heart of God. கவனிங்கள், இந்த தாவீது சங்கீதம் 2 எழுதுகிறான். என்னது, அபிஷேகம் பண்ணப்பட்ட விரோதமாக சங்கீதம் எழுதுகிறான். அந்த சங்கீதம் அப்போஸ்தலர்கள் எழுதுகிறார்கள், கிறிஸ்துவுக்கு எதிராக வருகிறார்கள். அப்ப அந்த கரம் பாத்தீங்களா வந்து கொண்டே இருக்கிறது. இந்த கரம் எங்களை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி இது யாருமே தடை செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. கவனிங்கள் தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே அப்படியாக ஆண்டவர் அவருடைய கரத்தினால் நம்மளை உருவாக்கும்படி இந்த ஜெபம் அவருடைய சித்தத்தின் பிரகாரம் நோக்கத்தின் பிரகாரம் உருவாக்கும்படி நாம் ஜெபிக்க ஆரம்பிக்க வேண்டும். We must pray in such a way. Hallelujah. Amen. ஆகையால் நாம் ஜெபம் மாற்றிக்கொள்ள வேண்டும். முதல் ஆண்டவரே நீங்க பெரியவர், விசுவாசம் வைக்கிறேன். இரண்டாவது விதமான ஜெபம், ஆண்டவரே என்னது நீங்க என்ன சொல்றீங்கப்பா, உங்க ராஜ்யம் வரணும்ப்பா, உங்க சித்தத்துக்கு நான் என்ன செய்யறேன்ப்பா, ஆண்டவரே உங்களுடைய கரம் என்னை உருவாக்கும்படி இடம் கொடுக்கிற ஆண்டவரே, ஆண்டவர் இதுல ஆண்டவரே நான் கொஞ்சம் தவறுற ஆண்டவரே, இதுல நான் செய்யாம இருக்கிற ஆண்டவரே, உங்க ராஜாவை நான் வைக்கலப்பா, நான் இன்னும் இந்த காரியத்தை செஞ்சிட்டு இருக்கேன், இந்த பழக்க வழக்கம் எனக்கு இன்னும் வாழ்க்கையில் இருக்கப்பா. முதலாவதாக ராஜா வர வேண்டும். ஹல்லேலூயா. மூன்றாவது காரியம் சொல்லி நான் முடிக்க போகிறேன். நம்பர் 3 பிரேயர். நம்பர் 3 ஒன்றாவது பிரேயர் ஆண்டவர் மகிமைப்படுத்துகிற ஒரு ஜெபம். இரண்டாவது ஜெபம் அவரே முதல் வைக்கிற ஜெபம், ராஜ்யம் வருவதாக. மூன்றாவது காரியம் சர்ச் மூவ்மெண்ட் பிரேயர். அப்படின்னா வாசிங்க 29:30. அப்போ சொல் 4:29-30 ஒரு 5 minutes நம்ம படிச்சோம். இப்பொழுதும் கர்த்தாவே அவர்கள்
பயமுறுத்தல்களை தேவரீர் கவனித்து உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கிரகத்தை தருளும் என்றார்கள். இங்கிலீஷில் வாசிங்க. Now Lord, look on their threats and grant to your servant that with all boldness they may speak your word. அப்ப ஆண்டவர் அப்புறங்க அங்க அப்போஸ்தலர்கள் தடை செய்தார்கள், இனி நீ பேசக்கூடாது, ஆனா இங்க ஜெபிக்கிறார்கள், ஆண்டவரே நாங்கள் தொடர்ந்து பேசணும் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு. உண்மைதானே? தடை செய்தார்கள், இனிமே ஜெபம் பண்ணக்கூடாது, இனிமே நீ வந்து நாமத்துல நீங்க வந்து என்ன செய்யக்கூடாது, நீ வந்து பிரசங்கம் பண்ணக்கூடாது, உபதேசம் பண்ணக்கூடாது, நாமத்துல ஜெபம் பண்ணக்கூடாது. ஆனா இவங்க என்ன தெரியுங்களா, கடைசி மூணாவது ஜெபம், ஆண்டவரே நாங்க தொடர்ந்து தொடர்ந்து நாங்க பேசணும் ஆண்டவரே உங்க நாமத்தை குறித்து சொல்லி இவர்கள் ஜெபிக்கிறார்கள். அப்ப மூணாவது பாயிண்ட் என்ன தெரியுங்களா, முதல் அவரை உயர்த்தப்பட வேண்டும், இரண்டாவது அவர் கரம் இனி உருவாக்க வேண்டும், மூணாவது நம்முடைய கரம் செயல்பட வேண்டும். ஆமென். அப்ப நாங்க செய்யணும், தொடர்ந்து நாங்க செய்யணும் ஆண்டவரேன்னு சொல்லி இவங்க ஜெபம் பண்றாங்க, இவங்க ப்ரே பண்றாங்க, ஆண்டவரே நாங்க தொடர்ந்து நாங்க போல்ட்லியா நாங்க பேசணும், வித் boldness that we may speak. பாருங்க, they didn't chicken out என்ன தெரியுங்களா, அவங்க கோழைத்தனமாக அவங்க வந்து தெரியுங்களா, ஐயோ சொல்லிட்டாங்க இவங்க சொல்லிட்டு அவங்க அந்த மிஷனை ஸ்டாப் பண்ண கிடையாது. அவங்க என்ன ஜெபம் பண்றாங்கன்னா, நாங்க தொடர்ந்து செய்யணும் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு. பாருங்க, மத்தேயு 6வது அதிகாரம் 10வது வசனம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்பித்த ஜெபத்துல அடுத்த ஜெபம் என்ன தெரியுங்களா, இரண்டாவது என்னது, உம் ராஜ்யம் வருவதாக, ஃபுல் ஸ்டாப், உம் சித்தம் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செயல்படுவதாக. செயல் இட் மஸ்ட் பி டன். யார் செய்ய போறா? பாஸ்டர். யார் செய்ய போறா? லீடர். யார் செய்ய போறா? அதெல்லாம் என்னோட வேலை, எனக்கு சமைக்கிற வேலை இருக்குது, எனக்கு அந்த வேலை இருக்குது, இந்த வேலை இருக்குது. யார் செய்ய போறா? ஐயோ சொல்லுங்களேன், யார் செய்ய போறா? ரொம்ப ரொம்ப யார் செய்ய போறா? இந்த ஜெபம் வந்து குறிப்பிட்ட வந்து இவங்களுக்கு தான் ஆண்டவர் கற்றுக் கொடுத்தாரா? எல்லாரும் செய்ய வேண்டிய ஜெபம், பரம ஜெபம். அப்போ ராஜ்யம் வருவதாக, உங்களுடைய சித்தம் பரமண்டத்தில் நீங்க என்ன செய்ய சொல்றீங்களோ அதை நான் செய்யணும் ஆண்டவரே. இன்னைக்கு கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் என்ன நோக்கத்தை வைத்திருக்கிறார் அதை நம்ம செய்யணும். இவங்க நினைச்சிருந்தா இங்க எக்ஸ்கியூஸ் கொடுத்துட்டு என்ன தெரியுங்களா, ஐயோ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு சொல்லிட்டு இவங்க ஸ்டாப் பண்ணியிருக்கலாம். ஆனா என்ன செய்யறாங்க, அவங்க ஜெபத்தில் ஆண்டவரே உங்க நோக்கம் செயல்படணும் ஆண்டவரே, நோக்கம் செயல்படணும் ஆண்டவரே சொல்லி ஜெபிக்கிறாங்க. ஆண்டவரே தொடர்ந்து நாங்க மூவ் பண்ணோம்னு சொல்லி இவங்க ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. கர்த்தர் நீங்க எதை ஃபோக்கஸ் பண்றீங்களோ கர்த்தர் அந்த இருதயத்தின் நோக்கத்தை பார்க்கிறார். திருப்பி சொல்றேன், நம்ம ஜெபிக்கிற, நம்ம சிந்தனை பண்ணுகிற தெரியுங்களா, ஃபோக்கஸ் பண்ற காரியத்தை கர்த்தர் பார்க்கிறார். திருப்பி சொல்றேன், நம்மளோட சிந்தனை எதை நோக்கி பார்க்குதோ, எதை சிந்திக்குதோ கர்த்தர் பார்க்கிறார். இன்னைக்கு முடியாதுன்னு சொன்னா கர்த்தர் பார்க்கிறார். முடியாது, அதான் முடியாது, மண்டையிலே சொல்லியாச்சு முடியாதுன்னு, மண்டை உள்ளுக்கே போயிருச்சு, அங்க நோட் பண்ணுது முடியலன்னு சொல்லிட்டு. அப்ப கர்த்தர் இப்படி செயல்படுவாருன்னு. இதெல்லாம் கஷ்டம், அப்ப கஷ்டம் தான். இதெல்லாம் முடியாது, அப்ப முடியாதுதான். அப்ப கர்த்தர் இவங்களோட ஜெபம் எல்லாம் தெரியுங்களா, ஆண்டவரே நாங்க இன்னும் தொடர்ந்து நாங்க செய்யணும் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு. அப்ப கர்த்தர் பார்க்கிறார் அந்த நோக்கத்தை. அதனால கர்த்தர் தைரியத்தை கொடுத்து, பலத்தை கொடுத்து, நீ செத்தாலும் பாரு நான் கூட இருப்பேன்னு சொல்லி கர்த்தர் அந்த தைரியத்தை கொடுக்கிறார். எனக்கு தெரியாது சொன்ன பேதுரு, எனக்கு சரித்திரம் சொல்லுகிறது, எப்படி சொல்றது, நான் பேதுரு சாவடிக்கும் போது, கிறிஸ்துவுக்காக சாவடிக்கும் போது, நான் சிலுவை போல அவர் போல நான் மரிக்கிறதுக்கு தகுதி இல்லை, தலைகீழ என்னை அறையுங்கன்னு சொல்லி பேதுரு சொன்னாராம். பேதுருவை தலைகீழ அறைந்தாங்களாம் சிலுவையில். சரித்திரம் சொல்லுகிறது, வேதத்தில் சரித்திரம் சொல்லுகிறது. பேதுரு அப்படிப்பட்ட துணிந்தார், நான் வந்து கிறிஸ்துவுக்காக நான் மரிப்பேன், ஆனால் நான் அவரை போல மரிக்கிறதுக்கு தகுதி இல்லை எனக்குன்னு சொல்லி. கவனிச்சிங்களா, இப்படி மாறினார் பேதுரு, எப்படி மாறினார்? கர்த்தர் பலத்தை கொடுத்தார். ஆமென். கர்த்தர் பலத்தை கொடுத்தார். இன்னைக்கு நம்மளோட சிந்தனை எதை சொல்லுகிறதோ, எதை காண்பிக்கிறதோ, கர்த்தர் அந்த வாஞ்சை பிரகாரம் பலத்தை கொடுப்பார். பலத்தை கொடுப்பார், பலத்தை கொடுப்பார். மஸ்மா சொல்றேன், பலத்தை கொடுப்பார். இன்னைக்கு எது இந்த சிந்தனைக்குள் கர்ப்பம் தரிக்கிறதோ அதுதான் பிறக்கும்.
புரியுதுல என்ன சொல்றேன்னு? எதை நம்ம கர்ப்பம் தரிக்கிறோமோ, இல்லை இவ்வளவுதானா அவ்வளவுதான், இல்லாட்டி இதுதானா இதுதான். இவங்க எப்படி ஜெபம் பண்றாங்க, ஆண்டவரே நாங்கள் இன்னும் பேசணும் ஆண்டவரே, இன்னும் துணிகரமாக பேசணும் ஆண்டவரே. கர்த்தர் அந்த வாஞ்சையை பார்த்தார். ஆண்டவர் சபை முன் செல்லும்படிக்கு, அவர்கள் சபை கிரியை செய்யும்படிக்கு கர்த்தர் கொண்டு போனார். மூன்றாவது ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபம் என்றால், நீங்களும் நானும் செல்லுகிற செயல்படுகிற உள்ள ஜெபமாக மாறப்பட வேண்டும். நான் என்ன செய்யணும் ஆண்டவரே சொல்லுங்க, நான் செய்கிறேன் ஆண்டவரே. இது நான் இவ்வளோ நாள் நான் தாமதிச்சுட்டேன் ஆண்டவரே, நான் செய்கிறேன் ஆண்டவரே, பலத்தை தாங்கன்னு சொல்லிட்டு. இதில் எல்லாம் சாப்பாடு இருக்குதா இந்த ஜெபத்தில்? சந்தேகமாக பார்க்குறீங்க? இது உள்ளுக்கு என்னாச்சும் நுழைஞ்சிருக்கும், என்னாச்சும் நசிலமாக இருக்கும் உள்ளுக்கு புக்கூஸ், ஏதாவது சாப்பாடு இருக்குதா? இல்லை. இதெல்லாம் குறித்து உங்களோட தேவைகள் குறித்து இருக்குதா? இல்லை. இந்த ஜெபத்தில் இந்த 3 இந்த பேட்டர்ன் ஜெபம் முடிஞ்சு அவ்வளோதான். இதில் என்னாச்சும் வேறு காரியம் இருக்குதா நம்மளுக்கு தேவைப்படுது? இல்லை. இது எல்லாம் மேலானவைகள். ஆமென். பரம ஜெபத்தை பார்க்கும்போது இது ராஜ்யம் வருவதாக உங்களுடைய சித்தம் பரமண்டத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செயல்படுவதாக. அப்புறம் கீழே என்ன வருது? அப்புறம் தான் வருது எங்களுக்கு வேண்டிய, நான் சொல்லுமா, எங்களுக்கு காலையிலே தாரும். அதுவும் நான் ஐயம் குறை எங்க இருக்கணும் ஆண்டவரே, அல்லேலூயா. அது கீழே தான் வருது. ஆமென். புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்னு? சில நேரத்தில் நம்ம ஜெபிக்கிற ஜெபம் அதில் நின்றோம், இதெல்லாம் இந்த 3 காரியத்தில் நின்றோம். கர்த்தர் அப்படியா கொண்டு போவார். சில நேரத்தில் 1ல் நின்றோம், ஆண்டவரே உங்க மகிமைப்படுத்துறேன். சில நேரத்தில் 2வது காரியத்தை கர்த்தர் கொண்டு போவார், ஆண்டவரே உங்க வார்த்தை பேசணும், ஆண்டவர் பேசிக்கொண்டே இருப்பார். சில நேரத்தில் 3வது காரியத்தில் கர்த்தர் கொண்டு போவார், ஆண்டவரே என்ன செய்யணும் கர்த்தர் வெளிப்படுத்துவார். இங்கே பாருப்பா, நீ இனிமேல் செஞ்சிட்டு இருக்க, நீ இப்போ என்ன செய், இவங்களை போய் சந்தி, இவங்களை போய் பாரு, கர்த்தர் உணர்த்துவார் ஜெபத்தில். இன்னைக்கு இவங்களை கால் பண்ணு, கர்த்தர் பேசுவார். ஆமென். ஊழியம் செய்கிறவங்க கர்த்தர் உங்களுக்கு டிப்ஸை கொடுப்பார். இன்னைக்கு இந்த பாட்டு எடுன்னு கர்த்தர் டிப்ஸை கொடுப்பார், ஜெபத்தில் கர்த்தர் செய்வார். அப்புறம் உங்க கரத்தின் கிரியையை கர்த்தர் நடத்த ஆரம்பிப்பார். எப்பொழுது? கர்த்தருக்கு இடம் கொடுக்கும் போது. ஆமென். நம்ம பலத்தில் செஞ்சோன்னா, ஆஹா இவரோட பாட்டு பயங்கரமாக இருக்கு, அந்த பாட்டு எடுப்போம் அப்படின்னு நம்ம எடுத்தோன்னா ஆபத்து. இல்லாட்டி இவங்க பிரசங்கம் பயங்கரமாக இருக்கு, அந்த பிரசங்கத்தில் கொஞ்சம் எடுத்து இங்கே ரிலீஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஆபத்து. இன்னைக்கு நிறைய காப்பி கேட்ஸ் இருக்கிறாங்க, தெரியுங்களா? காப்பி கேட்ஸு ஆண்டவர் காப்பி கேட்ஸ் விருப்பம் கிடையாது. ஆண்டவர் ஒரிஜினல் வச்சிருக்கார் மேலே. அந்த ஒரிஜினல் ஆண்டவர் டவுன்லோட் பண்ணும்படி நம்மளை எதிர்பார்க்கிறார். அப்புறம் உனக்குன்னு நான் வச்சிருக்கேன், என் கரம் கொடுக்கும்படி நான் தயாராக இருக்கேன். அப்புறம் உங்களுக்குன்னு வச்சிருப்பாரு. ஆமென். செப்டம்பர் நீங்கள் பிரசங்கம் பண்ணுறீங்க, அந்த செப்டம்பர் ஆயத்தம் பண்ணி வச்சுட்டாரு. எப்படி ஜக்கேஸ்க்கு மரத்தை ஆயத்தம் பண்ணி வச்சாரோ ஆயத்தம் பண்ணி வச்சுட்டாரு. ஆமென். அப்போ அதை விட்டுப்புட்டு இல்லாட்டி மரத்தை விட்டுப்புட்டு நம்ம வேற போனோம்னா அது கர்த்தர் நியமித்த காரியம் அல்ல. அவர் கரம் கொடுக்க வேண்டும். அப்போ நம்ம அவர்கிட்ட பெற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி? ஜெபத்தினாலே. அல்லேலூயா. பிள்ளைகளே, 3 காரியத்தை நாம் பார்த்தோம். கன்க்ளூஷன். ஸோ ஹவ் ஆர் வி கோயிங் டு ரெஸ்பாண்ட்? இந்த ஜெபம் செய்யும் போது என்ன நடந்துச்சு? வாசிங்க கடைசி 31 வாசிங்க. அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. கவனிங்கள், நீங்களும் நானும் இப்படிப்பட்ட ஜெபம் பண்ணும்போது தான் உங்க இடம் அசைக்கப்பட போகிறது. ஆமென். ஹalleluya. இல்ல பாஸ்டர், பிடைங்கலாம் அப்பப்போ அசையுது, கம்பா பூமி வந்துடுது, நாங்க ப்ரே பண்ணாமே வருது, பைப்லாம் உடையுது, ப்ரே இப்படிப்பட்ட ஜெபம் செய்யும் போதுதான் நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அசைக்கப்படும். இது அடுத்த பிரசங்கம். உங்களுக்கு 3 காரியத்தை பேச போகிறேன். அசைக்கப்படுதல், பரிசுத்தாவில் நிரப்பப்படுதல், 3வது காரியம் தைரியமாக பேசுறது. இது 3 காரியம் அடுத்த வாரம், அதுக்கு அடுத்த வாரம் உங்களுக்கு விடுவிக்கப்படும். அப்ப இப்படி ஜெபிக்கும் போது, இந்த 3 காரியத்தில் நீங்க இப்படியாக ஜெபிக்கும் போது, ஆமென், உங்களுடைய வாழ்க்கை அசைக்கப்பட போகிறது. ஆமென். இடம் அசையும் போது நிறைய கட்டணம் உழுவும், ரைட்டா? நிறைய கட்டணம் உழுவும், ரைட்டு? உண்மை தானே? நிறைய கட்டணம் உழுவ போகுது. இது நீங்கள் ஜெபிக்கும் போது நிறைய கட்டணம் உழுவும். ஓகே, நீங்கள் வீட்டில் போய் யோசிச்சு பாருங்க, ஜெபித்து கொள்ளுங்க. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.